காணப்படலாம் அல்லது பொதுமக்கள் எல்லாருக்காகவும் காணப்படலாம் சொல்லி இது ரெண்டுலயும் எந்த வேறுபாடும் இல்லை, ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுதுன்னு சொல்லி இந்த ஃபாலில் அப்துல் கபூர் வெர்சஸ் த இன்கம் டேக்ஸ் கமிஷனர் என்ற வழக்குல தீர்க்கப்பட்டிருக்குது. ஸ்ரீலங்கன் கேஸ் NLR 1961 தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு. பேர் அப்துல் கபூர், அதுக்கு முன்னுக்கு ஃபேக்கல்டி என்று டைப் பண்ணப்பட்டிருக்குங்க. மாறி இருக்கு. சாரி, ஃபாலில் அப்துல் கபூர் நான் பார்க்கல, நல்ல நேரம் சொன்னீங்க. ஃபாலில் அப்துல் கபூர் வெர்சஸ் த இன்கம் டேக்ஸ் கமிஷனர். அடுத்த வழக்கு ரீகாம்டன் 1945 தீர்க்கப்பட்ட வழக்கு. ரீகாம்டன் இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டேன்னு சொன்னா, 3 பெயர் குறிக்கப்பட்ட ஆட்களோட கல்விக்காக ஒரு நம்பிக்கை பொறுப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது 3 பெயர் குறிக்கப்பட்ட ஆட்களோட கல்வியை முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த நம்பிக்கை பொறுப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. இங்க இஷ்யூ வந்தது என்னன்னு சொன்னா, இது தர்ம நம்பிக்கை பொறுப்பா இல்லது தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பான்னு சொல்லி இங்க நீதிமன்றம் குறிப்பிட்டது என்னன்னு சொன்னா, இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பு, தர்ம நம்பிக்கை பொறுப்பு அல்ல. என்னன்னு சொன்னா, பெயர் குறிக்கப்பட்ட ஆட்கள் இவங்க பொதுமக்களோட ஒரு பகுதியினர்லயோ பொதுமக்கள்லயோ வாரது இல்லை என்றதால இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்புன்னு சொல்லி தீர்க்கப்பட்டது. என்னன்னு சொன்னா, இங்க பெனிஃபிஷியரிஸ் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க, அவங்களோட பெயர் குறிப்பிட்டு தான் பெனிஃபிஷியரிஸ் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. இது எங்களுக்கு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாகத்தான் கொள்ள முடியும்னு சொல்லி ரீகாம்டன் வழக்குல நீதிமன்றம் குறிப்பிட்டது. ரிப்பீட் சொல்லணுமா? பெயர் குறிக்கப்பட்ட ஆட்களுக்காக ஒரு நம்பிக்கை பொறுப்பு, அதாவது அந்த செக்ஷன் 99லயோ பென்சல் வழக்கிலேயோ குறிப்பிட்ட தேவைப்பாடுகளோட ஒரு ட்ரஸ்ட் ஸ்தாபிக்கப்பட்டு அது பெயர் குறிக்கப்பட்ட ஆட்களோட நலனை முன்னேற்றுவதற்காக, அதால அது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாக கொள்ளப்பட்டது. இந்த நோக்கம் பொதுமக்கள்ல ஒரு பகுதியினரையோ பொதுமக்கள் எல்லாருக்குமானது கொண்ட தேவைப்பாட்டை இது பூர்த்தி செய்யல, அதனால தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாக தீர்க்கப்பட்டது. அடுத்த வழக்கு ஹால்போர்ன் ஏரோ கம்பரியன்ஸ் ஏஆர்ஐ டிஸ்ட்ரஸ் ஃபண்ட் என்ற வழக்கு. செக் பாக்ஸ்ல அனுப்பி இருக்கிறேன். ஹால்போர்ன் வழக்குன்னு சொல்லி நீங்க எக்ஸாம் எழுதினா சரி சொன்னா, இந்த பெயர் கொஞ்சம் நீளமா இருக்குது, அதால எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலாது. ஹால்போர்ன் வழக்கு 1946 தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு. முழுமையான பெயரை நான் செக் பாக்ஸ்ல அனுப்பி வச்சேன். இந்த வழக்குல என்ன நடந்ததுன்னு சொன்னா, செகண்ட் வேர்ல்ட் உருவாக்கப்பட்ட அவசர நிதியம் அதுல இந்த படைகள், அந்த காலத்துல இருந்து அந்த படைகள்ல சேவையாற்றிய இந்த ஊழியர்கள், அதாவது சேவையாற்றி கொண்டிருந்த அல்லது முன்னாள் சேவையாற்றிய ஊழியர்களுக்காகத்தான் இந்த நம்பிக்கை பொறுப்பு தாப்பிக்கப்பட்டது. அதாவது 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போதுதான் இந்த நிதியம் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்துல இந்த படைகள்ல சேவையாற்றிய ஊழியர்களுக்கும்
அதோட அதுல ஏதாவது பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு சொல்லித்தான் இந்த நம்பிக்கை பொறுப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. இங்க வந்து நீதிமன்றம் சொன்னேன்னு சொன்னா இது பொதுமக்கள் நன்மை என்ற விடயம் இங்க குறிப்பிடப்பட இல்லை. இங்க சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா 2ஆம் உலக மகா யுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க, பெயர் குறிக்கப்பட்டிருந்தாங்க. சோ இது பொதுமக்கள் அல்லது பொதுமக்களோட ஒரு பகுதியினர் என்ற தேவைப்பாட்டை பூர்த்தி செய்யாததால தர்ம நம்பிக்கையாக நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. விலங்கல்னு சொன்னா மறுபடி கேளுங்க. அடுத்த வழக்கு ஒப்பன்ஹேம் வர்சஸ் டொபேகோ செக்யூரிட்டிஸ் ட்ரஸ்ட் கம்பெனி. இது அனுப்பையில முதல்ல நாங்க பார்த்த வழக்கு தான் 1950ல தீர்க்கப்பட்ட வழக்கு ஒப்பன்ஹேம் வர்சஸ் டொபேகோ செக்யூரிட்டிஸ் ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட் வழக்கு. இந்த வழக்குல என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த டொபேகோ கம்பெனியினுடைய ஊழியர்களோட பிள்ளைகளோட கல்வியை முன்னேற்றுவதற்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. இந்த ட்ரஸ்ட்ல பயனாளிகள் 1,10,000க்கு மேற்பட்டவங்க காணப்பட்டாங்க. அந்த அவங்கள வேலை செஞ்ச ஊழியர்களோட பிள்ளைகள் தான் பயனுகர்கள். இந்த பயனுகர்கள் 1,10,000க்கு மேற்பட்டவங்க காணப்பட்டாங்க. ஆனாலும் இங்க நீதிமன்றம் என்ன சொன்னன்னு சொன்னா, இங்க பயனுகர்களின் எண்ணிக்கை ஒரு பாரிய எண்ணிக்கையாக காணப்பட்டாலும் இங்க இவங்களுக்கு இடையிலான தொடர்பு, அதாவது தொழில் தருணர் தொழிலாளி என்ற தொடர்பு தான் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட காரணமாக இருந்தது. சோ இங்க பொதுமக்கள் நன்மை என்ற விடயத்தை திருப்திப்படுத்தல, அந்த தேவைப்பாடு இங்க திருப்திப்படுத்தப்பட இல்லை. தொழில் தருணர் தொழிலாளி என்ற உறவு தான் இங்க குறிப்பிடப்பட்டிருந்தது, அதாவது அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்களோட பிள்ளைகளுக்காக மாத்திரம். சோ இது தர்ம நம்பிக்கை பொறுப்பாக நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பயனாளிகள் 1,10,000, அதாவது அதிகமானவங்க இருந்தாலும் உறவு முறை இருந்தது பொதுமக்கள் அல்ல, தொழில் தருணர் தொழிலாளி என்ற ஒரு உறவு இருந்ததால இது தர்ம நம்பிக்கை பொறுப்பாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க கேசஸ் ஒரு தடவை பாடமாக்கிதான் உங்களுக்கு போதும். என்னன்னு சொன்னா எல்லா கேசஸும் மாறி மாறி அதே தான் வரப்போகுது. ஒப்பன்ஹேம் வழக்குல இதுதான் சொல்லப்பட்டது. ஊழியர்களோட பிள்ளைகள், அவங்களோட வேலை செய்யற ஊழியர்களோட பிள்ளைகளோட கல்வி முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்டது தர்ம நம்பிக்கையாக வரல. பெனிஃபிஷியரிஸ் நிறைய பேர் இருக்கலாம், ஆனாலும் இங்க உறவு முறை இருந்தது பொதுமக்கள் உறவு அல்ல, ஊழியர்கள் தொழில் தருணர் ஊழியர்களோட உறவு தான் இங்க காணப்பட்டது. அடுத்த வழக்கு ரீகொயட்டன் வில் ட்ரஸ்ட் வழக்கு. இது 1954ல தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்குல உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட் ஆனது ஒரு குறித்த ஒரு கம்பெனி ஒன்ல வேலை செய்யற ஊழியர்களோட பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்துக்காகவும் பிரிட்டன்ல பிறந்தவங்களோட கல்வி முன்னேற்றத்துக்காகவும் தான் இங்க உருவாக்கப்பட்டது. அதாவது 2 தேவைப்பாடுகள் இருந்தது. அதாவது முதலாவது இந்த கம்பெனியோட ஊழியர்களோட பிள்ளைகளாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னா பிரிட்டன்ல பிறந்தவங்களோட பிள்ளைகளாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷன்ஸும் இங்க தர்ம நம்பிக்கைக்கு தேவைப்படுத்தக்கூடிய இந்த பொதுமக்கள்ல ஒரு பகுதியினர் என்று சொன்ன தேவைப்பாட்டை பூர்த்தி செய்யாததால இது தர்ம நம்பிக்கையாக நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை. தர்ம நம்பிக்கை அல்ல, அதாவது தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இங்க கண்டிஷன்ஸ் இருந்தது என்னன்னு சொன்னா, முதலாவது ஊழியராக இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா பிரிட்டன்ல பிறந்திருக்கணும். பொதுமக்கள் என்ற விடயம் இங்க குறிப்பிடப்பட இல்லை. சோ நீதிமன்றம் சொன்னது இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அல்ல, இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்புன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
இந்த வழக்குல சொல்லப்பட்ட நம்பிக்கை பொறுப்பானது வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்யற ஆட்களோட பிள்ளைகளோட கல்வி முன்னேற்றத்துக்காகவும், அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து பிரிட்டன்ல பிறந்திருக்கணும், பிரிட்டன்ல பிறந்தவங்களோட பிள்ளைகளோட கல்வி முன்னேற்றத்துக்காகவும் தான் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. இங்க வந்த இஷ்யூ என்னன்னு சொன்னா, இது சேரிட்டபிள் ட்ரஸ்டா இல்லது தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பான்னு சொல்லித்தான் இஷ்யூ இருந்தது. இங்க நீதிமன்றம் சொன்னது என்னன்னு சொன்னா, இங்க பொதுமக்கள் என்ற தேவைப்பாடு இல்ல. இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது, முதலாவது கம்பெனி ஊழியர்களாக இருக்கணும், ஊழியர்ட பிள்ளைகளாக இருக்கணும், அல்லது பிரிட்டன்ல பிறந்திருக்கணும். இது பொதுமக்கள் என்ற விடயம் இங்க எங்கேயுமே சொல்லப்படவில்லை. சோ இது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அல்ல, இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பு. இங்க இருந்த ரெண்டு விஷயமும், முதலாவது ஊழியர்களோட பிள்ளைகளாக இருக்கணும் அல்லது பிரிட்டன்ல பிறந்திருக்கணும், அவங்களோட கல்வி முன்னேற்றத்துக்காகத்தான் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. பொதுமக்கள் என்ற விடயம் இங்க குறிப்பிடப்பட்டிருக்க இல்ல. சோ இது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அல்லன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அடுத்த வழக்கு ரீ மார்டின் சொல்லி 1961ஆம் ஆண்டு தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு. ரீ மார்டின் 1961ல தீர்க்கப்பட்ட வழக்கு. இங்க உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட் என்னன்னு சொன்னா, முதியோர்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் வந்து வழங்கப்பட்டது. அதாவது முதியோர்களுக்கு வசிக்கிறதுக்காக வீட்டு திட்டம் வழங்குறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆக்கப்பட்டது. ஆனால் வந்து இங்க டெஸ்டேட்டர், அதாவது ட்ரஸ்ட் ஆக்கினவர் டெஸ்டேட்டர்ல பிள்ளைகள் வந்து வசிக்கிறதுக்காக உரிமை வழங்கப்பட்டது. சோ இங்க டெஸ்டேட்டர்ல பிள்ளைகள் வசிக்கிறதுக்கு வழங்கப்பட்ட உரிமையால இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அல்லன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. என்னன்னு சொன்னா, பொதுமக்கள் ஒரு பகுதியினரோ பொதுமக்களோன்னு சொன்ன விடயம் இங்க குறிப்பிடப்பட இல்லை. டெஸ்டேட்டர்ல பிள்ளைகள் தான் வசிக்க வந்து உரிமை அளிக்கப்பட்டது. சோ இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அல்லன்னு சொல்லி நீதிமன்றம் ரீ மார்டின் என்ற வழக்குல தீர்ப்பளித்தது. அடுத்தது பார்க்க போறது வறுமை நிவாரணத்துக்கான தர்ம நம்பிக்கை பொறுப்பு. ஹெடிங்கா போட்டு நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். கொஸ்டின் வரும்போது இந்த 4 தேவைப்பாடுகள்லயும் செக்ஷன் 99ல ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். வறுமையாக இருக்கலாம், அல்லது கல்வி அல்லது அறிவாக இருக்கலாம், சமய முன்னேற்றமாக இருக்கலாம். நீங்க இந்த கேஸ் லோஸ் எல்லாம் தொடர்பு படுத்தி எழுதணும். பொதுமக்கள் நலன் அது வந்து குறிப்பாக எல்லாத்துக்கும் வரும். கல்வியாக இருந்தாலும், வறுமை நிவாரணமாக இருந்தாலும், சமயமாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் இந்த பொதுமக்கள் என்ற தேவைப்பாடு காணப்படும். அடுத்த ஏபிசின்னு சொல்லி 3ஐயும் வெவ்வேறாக ஹெடிங் போட்டு எழுதி. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல நாங்க பாக்குறோம், அதிகமாக உருவாக்கப்பட்டது இந்த வறுமை நிவாரணத்துக்கான ட்ரஸ்ட் தான். இந்த வறுமைன்னு சொல்றது எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத நிலையை குறிப்பிடாது. சில எங்களோட அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வசதி இல்லாதது எங்களுக்கு வறுமையாக நோமலாக எடுக்கலாம். ஒன்றுமே இல்லாத நிலையை குறிக்கணும்னு சொல்லி இல்ல. அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது வந்து மேரி கிளார்க் ஹார்ன்ஸ் ட்ரஸ்டீஸ் வெர்சஸ் ஆண்டர்சன் என்ற வழக்கு 1904ல தீர்க்கப்பட்டது. இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்குது, இந்த வறுமை என்று சொல்றது வந்து ஒன்றுமே இல்லாத கைவிடப்பட்ட ஆள் மட்டுமாக இல்ல, ஏதாவது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வசதி இல்லாட்டி அதையும் நாங்க வறுமையாக கொள்ள முடியும்னு சொல்லி இந்த மேரி கிளார்க் ஹார்ன்ஸ் ட்ரஸ்டீஸ் வெர்சஸ் ஆண்டர்சன் அனுப்பிவிட்டேன். சொல்ல முடியுமா? நான் அனுப்பிவிட்டேன், நான் அனுப்பிவிட்டேன். மேரி கிளார்க் ஹார்ன்ஸ் ட்ரஸ்டீஸ் வெர்சஸ் ஆண்டர்சன். இதுல சொல்லப்பட்டிருக்குது, வறுமை என்று சொல்றது வந்து ஒன்றுமே அற்ற கைவிடப்பட்ட தன்மையில் உள்ள ஆளை மட்டும் கருதுறதாக இல்லை. அதாவது ஒன்றுமே அற்ற
கைவிடப்பட்ட தன்மையில் உள்ள ஆளை மட்டும் கருதுறதாக இல்லை. ஏதாவது அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வசதி இல்லாட்டி அவரையும் நாங்க வறுமை கீழிக்கிறவர்னு சொல்லி எடுக்க முடியும். அதாவது ஒன்றுமே இல்லாம இருக்க தேவையில்லை. ஏதாவது சில விஷயங்கள் அவருக்கு பூர்த்தி செய்து கொள்ள இருந்தா அவரும் வறுமை கோட்டுக்குள்ள வருவாருன்னு சொல்லித்தான் இந்த மேரி கிளார்க் ஹார்ன்ஸ் ட்ரஸ்டீஸ் வெர்சஸ் ஆண்டர்சன் வழக்குல குறிப்பிடப்பட்டது. ஏதாவது தேவையை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் என்று சொல்லக்குள்ள அடிப்படை தேவை மட்டும்தானே வரும். அடிப்படை தேவைகள் அன்றாடம் உணவு சாப்பிட இல்லாம இருந்தா அவங்களையும் வறுமைக்குள்ள கோட்டுக்குள்ள இருக்கிறவங்களாக எங்களுக்கு கருத முடியும். அதான் உணவு, உடை, உரை. அடுத்த வழக்கு ஜோசப் ரவுண்ட்ரி மெமோரியல் ட்ரஸ்ட் ஹவுசிங் அசோசியேஷன் லிமிடெட் வெர்சஸ் ஏஜி 1983ல தீர்க்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல முதியோர்களுக்கு ஒரு விசேடமாக ஒரு வீட்டு திட்டத்தை அமைத்து கொடுப்பதற்கான ஒரு நம்பிக்கை பொறுப்பொன்று வறுமை நிவாரணமாக கொல்லப்பட்டது. முதியோர்களுக்கு வீட்டு திட்டங்களை உருவாக்குறதுக்காக செய்யப்பட்ட ட்ரஸ்ட் வறுமை நிவாரணத்தை கொண்டிருக்கிறது என்றதால சேரிட்டபிள் ட்ரஸ்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வறுமை நிவாரணம் என்ற விடயம் இங்க பூரணப்படுத்தப்பட்டு இருந்தது. அதாவது முதியோர்களுக்காக உருவாக்கப்பட்ட விசேட வீட்டு திட்டம் வறுமை நிவாரணமாக இந்த வழக்குல கொல்லப்பட்டது. வறுமை நிவாரணமாக கொல்லப்பட்டதுன்னு சொன்னா இங்க செக்ஷன் 99 பெம்சல் வழக்கையோ தேவைப்பாடுகளை பூர்த்தி செஞ்சு தர்ம நம்பிக்கையாக வரதான் இங்க சொல்றோம். ஈஸிக்கு நாங்க இப்படி நோட் பண்ணிக்கொள்றோம். இது வறுமை நிவாரணம் என்ற தேவைப்பாட்டை பூர்த்தி செய்கிறது. அடுத்தது ரீஜியோன் சொன்ன ஒரு வழக்கு 1930ல தீர்க்கப்பட்டது. இந்த வழக்குல நம்பிக்கை உருவாக்கப்பட்டது என்னன்னு சொன்னா ஆண்களுக்கு உடைகள் வழங்குறதாகத்தான் இந்த நம்பிக்கை பொறுப்பு உருவாக்கப்பட்டது. இங்க எங்கேயுமே குறிப்பிடப்பட்டுள்ள வறுமையான ஆண்களுக்காக உடைகள் வழங்கப்படுறதுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்க இல்லை. சோ அப்படி குறிப்பிடப்பட்டிருக்காத காரணத்தால இது தர்ம நம்பிக்கை பொறுப்பு அல்லன்னு சொல்லி தீர்க்கப்பட்டது. வறுமையில் உள்ள ஆண்களுக்கு உடை வழங்குறதுக்கான கண்ட்ராக்ட் சொன்னா இது சேரிட்டபிள் ட்ரஸ்டாக கொல்லப்படலாம். இங்க அப்படி சொல்லப்பட இல்லை. ஆண்களுக்கு உடைகளை வழங்குவதற்காகத்தான் ஏற்பாடு செய்தது இந்த ட்ரஸ்ட். சோ இது தர்ம நம்பிக்கை பொறுப்பு அல்ல. வறுமை என்ற தேவைப்பாட்டை இங்க பூர்த்தி செய்ய இல்லை. சோ இது தர்ம நம்பிக்கை அல்லன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
இந்த வழக்குல வந்து ஒரு கம்பெனியோட வறிய ஊழியர்களுக்கு வந்து ஓய்வூதியத்தை செலுத்துவதற்கான நம்பிக்கை பொறுப்பு தர்ம நம்பிக்கை பொறுப்புன்னு சொல்லி தீர்க்கப்பட்டது. டிங்கல் வர்சஸ் டர்னர் வழக்குல ஒரு கம்பெனியோட வறிய ஊழியர்களுக்கு வந்து பென்ஷன் வழங்குறதுக்கான நம்பிக்கை வந்து தர்ம நம்பிக்கையாக தீர்க்கப்பட்டது. இங்க வறியன்னு சொன்ன தேவைப்பாடு பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. அதாவது வறிய ஊழியர்களுக்கு நாங்க முதல்ல பார்த்தோம் ஆண்களுக்கு, அங்க வறிய ஆண்களுக்குன்னு சொன்ன தேவைப்பாடு இருக்க இல்லை. இங்க வறிய ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குறதுக்கான நம்பிக்கை வந்து தர்ம நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த கேஸ்ல கிப்சன் வெர்சஸ் சவுத் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் கார்டன் சாஸ் என்ற வழக்கு. இது 1950ல தீர்க்கப்பட்ட வழக்கு. நான் அனுப்பிக்கிறேன் அந்த வழக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா டிரெக்டா கேளுங்க. நாங்க பொதுமக்கள் ஒரு ஆள் கேட்டு இருக்கிறது செட் பாக்ஸ்ல பொதுமக்கள் என்ற விடயம் நாங்க பார்த்து முடிஞ்சு. இப்ப பொதுமக்கள் என்ற தேவைப்பாடு இந்த கேசஸ்ல இல்ல. நாங்க இப்ப வறுமை நோக்கம் தானே பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க இதுல அந்த கேசஸ நீங்க ரீட் பண்ணி பார்த்தா அதுல பொதுமக்கள் என்ற விடயம் உள்ள நாங்க பட்டிருக்குது. நாங்க எங்களுக்கு இங்க நாங்க பாக்குற பாயிண்ட் என்னன்னு சொன்னா வறுமை என்ற விடயத்தை திருப்திப்படுத்தப்பட்டிருக்குதா. நாங்க முதல்ல பார்த்தது பொதுமக்கள் என்ற விடயம். அங்க வறுமை நாங்க பார்க்கல தானே. அது போல இப்ப நாங்க பாக்குற பாயிண்ட் வறுமை. அந்த கேஸ நீங்க ஃபுல்லா பாத்துன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். அது பொதுமக்களுக்காக. இப்ப டிங்கல் வர்சஸ் டர்னரை நாங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு சொன்னா அங்க என்ன தெரியுமா இருக்கும், வறிய ஊழியர்கள்ட்ட வறுமைன்னு சொல்லி நாங்க எடுத்துன்னு சொன்னா அதுல வந்து நாங்க அடுத்த கேஸ் அதுதான் பார்க்க போறது. இப்ப நான் உங்களோட கொஸ்டினை பார்த்தேன். இந்த கேஸ பாருங்க உங்களுக்கு அது விளங்கும். வறுமைன்னு சொல்லி வந்தா அதுல வந்து கோர்ட்ஸ் ஒரு நெகிழ்வு போக்க வந்து கொள்ளும். வறுமைன்னு இப்ப இதுல பாக்குற கேசஸ் நீங்க பாருங்க கிப்சன் வெர்சஸ் சவுத் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ். இந்த வழக்குல வந்து பேங்க்ல தற்போதைய ஊழியர்களுடையும் முன்னாள் ஊழியர்களுக்கும் அளிக்கப்பட்ட கொடை வந்து தர்ம நம்பிக்கை பொறுப்பாக கொள்ளப்பட்டது. அதாவது கிப்சன் வெர்சஸ் சவுத் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் கார்டன் சாஸ் என்ற வழக்குல வங்கியினுடைய தற்போதைய மற்றும் முன்னாள் ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட கொடை வந்து தர்ம நம்பிக்கை பொறுப்பாக கொள்ளப்பட்டது. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் நாங்க இதுக்கு பிறகு பார்ப்போம். இதோட வறுமை முடிகிறது. இந்த வறுமை முடியக்குள்ள நான் லாஸ்டா அதை சொல்றேன். இந்த வறுமை நிவாரணத்துக்கு வந்து கோர்ட்ஸ் வந்து ஒரு நெகிழ்வு போக்க வந்து அனுமதிச்சிருக்குது. ஏனைய விடயங்களுக்கு இந்த நெகிழ்வு போக்கு இல்ல. கல்விக்காக இருக்கலாம் அல்லது சமய முன்னேற்றத்துக்காக இருக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த நெகிழ்வு போக்கு இல்ல. ஏன்னு சொன்னா அங்க எல்லாம் இந்த பொதுமக்கள் என்ற விடயம் பார்க்கப்படுது. வறுமை என்று வரும்போது நீதிமன்றம் வந்து ஒரு நெகிழ்வாகத்தான் அதை பார்க்கும். நெகிழ்வு போக்குலதான் பாக்குறது. அதாவது இந்த வறுமை நிவாரணம் வந்து எந்த வகுப்பினருக்கு செய்யப்பட்டாலும் அது சில நேரம் எங்களோட உறவினர்களாக இருந்தாலும் அல்லது வலியுரிமையாளர்களாக இருந்தாலும் கூட வந்து இந்த நாங்க வறுமைக்காக ஏதாவது சேரிட்டி ஒன்று செய்யறேன்னு சொன்னா அது வந்து இந்த சமூகத்தோட அபிவிருத்திக்கு அவசியம். சோ வந்து வறுமைன்னு சொல்லி வரக்கொள்ள நீதிமன்றம் இந்த பொதுமக்கள் என்ற தேவைப்பாட்டை பார்க்கிறது இல்ல. அதை வந்து நெகிழ்வாகத்தான் அதை அவங்க பாக்குறாங்க. என்னன்னு சொன்னா வறுமை வந்து சமூக அபிவிருத்திக்கு, வறுமையை இல்லாமல் ஆகிறது சமூக அபிவிருத்திக்கு மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு. சோ வறுமை என்ற விடயம் வரப்போக்குள்ள நீதிமன்றம் அதை வந்து நெகிழ்வாகத்தான் பார்த்து இது வந்து ஒரு தர்ம நம்பிக்கையாக கொள்ளும். ஏனைய தேவைப்பாடுகள் அல்லது கல்வி முன்னேற்றமோ அறிவு முன்னேற்றமோ வரும்போது இந்த பொதுமக்கள் என்ற தேவைப்பாட்டை நீதிமன்றம் கடுமையாக பொருள்பட செய்யும்.
வறுமை என்று வரக்குள்ள நீதிமன்றம் அப்படி பொருள்கோடல் செய்யாது. ஏன்னு சொன்னா வறுமை நிவாரணத்துக்காக யாருக்கு நாங்க ஒரு தர்ம நம்பிக்கை உருவாக்கப்பட்டாலும் அது சமூகத்திட முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் அவசியமானதாக கருதப்படுது. சோ இதனாலதான் வறுமை என்ற விடயம் வரக்குள்ள நீதிமன்றம் ஒரு நெகிழ்வி போக்க கருத்தில் கொள்ளுது. அது சில கேசஸ்ல மாறுபாடாக காணப்படலாம். சோ நாங்க லோல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் போது எல்லாரும் இப்ப நாங்க மார்க்கிங் பாஸ் செய்யும் போது விளங்குறது எல்லாரும் ஒரே ஆன்சர்ஸ் எழுதுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பார்க்க இயலாது. உங்களோட கருத்து வேறமா இருக்கும். நீங்க செக்ஷன்ஸையும் கேஸ் லோவையும் சரியாக குறிப்பிட்டால் சரி. உங்களோட அப்ரோச் நீங்க சொல்றீங்க இதை தீர்க்கிறது வேறு விதமாக தீர்க்கலாம். செக்ஷன் கேஸ் லோஸ் மாற இயலாது. அது எல்லாரும் ஒன்றத்தான் எழுதணும். அது இல்லாம உங்களோட அப்ரோச் ஒவ்வொரு ஜட்ஜர்ஸுக்கும் இடையில சில மாற்றங்கள் காணப்படுறாங்க. சிலர் ஒவ்வொரு வகையில தீர்ப்பு கொடுக்கிறது அதுதான் கேசஸ் வந்து வரும்போது அது கடைசியாக அப்பீல் வரையும் போறது. ஒரு கேசஸ் இங்க கீழ்நிலை நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் சில நேரம் மேல்நிலை நீதிமன்றங்களுக்கு போனால் அது மாற்றம் அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதே செக்ஷன் அதே கேஸ் லோஸ் தான் அப்ளை பண்ணப்படும். நான் ஒரு ஜட்ஜஸும் பாக்குற விஷயம் வேறு. இங்க ஜட்ஜஸ் என்ன தெரியுமா பார்த்திருக்காங்க, வறுமை என்று வரும்போது பொதுமக்கள் என்ற தேவைப்பாடு பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னா இந்த வறுமை இல்லாமல் போகாது. வறுமை அபிவிருத்திக்கு அதாவது சமூக முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் கட்டாயம் அவசியமான ஒரு விடயம் என்றதால வறுமை என்று சொல்லி வரும்போது இந்த பொதுமக்கள் என்ற தேவைப்பாட்டை இந்த வழக்குகள் அதாவது கிப்சன் வெர்சஸ் சவுத் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் அதோட டிங்கல் வெர்சஸ் டர்னர் இந்த வழக்குகள்ல இந்த தேவைப்பாட்டை கொஞ்சம் நெகிழ்ச்சியாகத்தான் நீதிமன்றம் பொருள் கொடல் செய்திருக்குது. இப்ப விளங்கினதா? யார் அந்த கொஸ்டினை கேட்டிருந்தவர் அவருக்கு விளங்கினதா? வறுமைக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி போக்கு காணப்படுது. வேற ஒரு இதுக்கும் அது கொடுக்கப்படுறது இல்லை. அதெல்லாம் பொதுமக்களோட நோக்கம் இருக்கணும். என்னன்னு சொன்னா வறுமையை அழிச்சா அது சமூக அபிவிருத்திக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். அதாலதான் வறுமைக்கு இந்த இது வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கு உதாரணமாக டிங்கல் வெர்சஸ் டர்னர் அதோட கிப்சன் வெர்சஸ் சவுத் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் இந்த 2 கேசஸ் உங்களுக்கு மிக முக்கியமான கேஸ். இங்க ஜட்ஜஸ் ஒரு நிகழ்ச்சி போக்க வழங்கி இருக்கிறாங்க. சில ஜட்ஜஸ் கடுமையாக விதிகளை பொருள் கொடல் செய்த சந்தர்ப்பங்களும் காணப்படலாம். ஒவ்வொரு ஜட்ஜஸ் இதுலதான் தங்கி இருக்குது. எல்லாமே நாங்க ஒரே மாதிரி கேசஸ்ல எதிர்பார்க்க இயலாது. நீங்க 2 விடயத்தையும் சொல்லணும். அதாவது வறுமை தொடர்புல ஒரு கொஸ்டின் வந்துன்னு சொன்னா நீங்க சொல்லணும் கட்டாயம் பொதுமக்கள் என்ற விடயம் இது பண்ணப்படணும். ஆனா இந்த வழக்குகள்ல நீதிமன்றங்கள் பொருள் ஓடல் செய்யும் போது இங்க சமூக அபிவிருத்தியை தான் பார்த்திருக்கிறாங்க. பொதுமக்கள் என்ற தேவைப்பாட்டை பார்க்க இல்லை. அதை கட்டாயம் நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ்ல குறிப்பிட்டு இருக்கணும். அடுத்த ஹெடிங் போட்டுக்கோங்க, கல்வி அல்லது அறிவு முன்னேற்றத்துக்கான நம்பிக்கை பொறுப்பும். இது செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1B என்ற பிரிவுல என்ற பிரிவுல குறிப்பிடப்பட்டிருக்குது. பெம்சல் வழக்கிலையும் இது சொல்லப்பட்டு இருக்குது. அதாவது இலங்கையினுடைய நம்பிக்கைகள் கட்டளை சட்டம் யூகேல இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் விரிவாக காணப்படுது. அதாவது அங்க கல்வி முன்னேற்றம் என்ற விடயம் மட்டும்தான் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீலங்கால கல்வி முன்னேற்றம் அல்லது அறிவு முன்னேற்றம் என்ற விடயத்தையும் உள்ளடக்கி இருக்குது. அதாவது பரந்த போக்க காட்டுது. இந்த கல்வி முன்னேற்றத்திற்கான அல்லது அறிவு முன்னேற்றத்துக்கான நம்பிக்கை பொறுப்புகள் என்ற விடயத்திலையும் இந்த பொதுமக்கள் நன்மை என்று சொன்ன நிபந்தனை பூர்த்தி செய்யப்படணும். நாங்க பார்த்தோம் வறுமை என்ற விடயத்துல சில வேலைகள்லாம் நீதிமன்றம் வெவ்வேறு வகையாக பொருள் ஓடல் செய்திருக்குது. அதாவது ஒரு நாட்டுல சமூக அபிவிருத்திக்காகத்தான் அவ்வாறான பொருள் ஓடல்கள் வழங்கப்பட்டிருக்குது. அதனால இந்த கல்வி முன்னேற்றம் என்ற விடயத்துல கட்டாயம் பொதுமக்களோட நன்மைக்காக அந்த தேவைப்பாடு திருப்திப்படுத்தப்பட வேணும்.
உதாரணமாக நாங்க சொல்ல போறோம்னு சொன்னா ஒரு தந்தை வந்து தந்த மகன் கல்வியை முன்னேற்றுவதற்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்குறாரு. அது சேரிட்டபிள் ட்ரஸ்டாக கொள்ளப்பட முடியுமா? முடியாது. என்னன்னு சொன்னா இந்த பொதுமக்கள் நலன் என்ற விடயம் இல்ல. சோ வந்து அது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாகத்தான் கொள்ளப்பட முடியும். கட்டாயம் பொதுமக்கள் நன்மை, பொதுமக்களோட கல்வியை முன்னேற்றத்துக்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டால் தான் அது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்டாக கொள்ளப்பட முடியும். சிலர் இப்ப கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மகன் கல்விக்காகத்தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்றை உருவாக்கினு சொன்னா மகன் படிச்சு அதால பொதுமக்கள் நலன் பெறுவாங்க. சோ இது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வரலாம் தானேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். அப்படின்னு சொன்னா ஒரு தந்தை தந்த மகன் கல்வியை முன்னேற்றுவதற்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறாங்க. அந்த மகன் வந்து அந்த ட்ரஸ்ட் மூலம் படிச்சு ஏதோ ஒரு டாக்டர் ஒன்று ஆகணும்னு சொன்னா அதால வந்து சமூகமே பயன் பெறும் தானே. அப்ப பொதுமக்கள் நன்மை அடைவாங்க. அப்ப அது சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்குள்ள வர முடியும் தானேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டேன்னு சொன்னா முடியாது. பொது ட்ரஸ்ட் உருவாக்குறது வந்து பொதுமக்கள் நலன் என்ற தேவைப்பாட்டை பூர்த்தி செய்து இருக்கணும். மகனால பொதுமக்கள் பலனடைவாங்கன்னு சொன்னது அது இதுக்கான தேவைப்பாடாக எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாதத்தை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோட நாங்க வந்து ஏதாவது இன்ஸ்டிடியூட்ஸ் அல்லது யூனிவர்சிட்டிஸ் உருவாக்குறது வந்து தர்ம நம்பிக்கையாக கொள்ளலாம். என்னன்னு சொன்னா அங்க எல்லா பிள்ளைகளும் பயனடைவாங்க. அதோட ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்குறதையும் எங்களுக்கு தர்ம நோக்கம், அதாவது கல்வியை முன்னேற்றுவதற்காக ஸ்காலர்ஷிப் வழங்குறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டன்னு சொன்னா அது எங்களுக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்டாக கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா அதுல நிறைய பேர் பலனடைவாங்க. மிஸ், என்னன்னு சொன்னா இப்ப அந்த தந்தை வந்து மகனுக்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறது வந்து அது கிஃப்ட்டுக்கு அடங்குமா? அது வந்து சொத்து மட்டும்தான் கிஃப்ட்டுக்கு வருமா, இல்லாட்டி இப்படி ஒரு கல்வி முன்னேற்றத்துக்கான ஒரு செயற்பாடும் வந்து கிஃப்ட்டுக்கு அடங்குமா? அது வந்து இப்ப நாங்க பாக்குற சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்குள்ள அடங்காது. அதாவது தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாக அவருக்கு உருவாக்கலாம். தந்த மகண்ட கல்வி முன்னேற்றத்துக்காக தனக்கு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கலாம். அது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகாது. என்னன்னு சொன்னா கல்வி முன்னேற்றம் என்ற தேவைப்பாடு அங்க பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். ஆனால் பொதுமக்கள் நலன் என்ற விடயம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்காது. அவர் தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்புகளை உருவாக்கலாம். ஆனால் அது வந்து செக்ஷன் 99க்கு கீழ ஒரு நாளும் தர்ம நம்பிக்கை பொறுப்பாக வராது. அவருக்கு கிஃப்டாகவும் வழங்கலாம். நாங்க இப்ப நம்பிக்கை பொறுப்பு என்ற விடயத்தை பாக்குறதால சிலருக்கு சில கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சொன்னா மகன் படிச்சு அதால வந்து சமூகமே பயன் பெறலாம் தானே, அப்ப இங்க சமூக நலன் இருக்கும் தானே, அந்த கொஸ்டின் சிலருக்கு வரும் என்றதால நான் அதை உதாரணமாக காட்டினேன். முதல்ல சமூக அக்கறைக்காக உருவாக்கப்பட்டிருக்கணும். பிறகு மகன் படிச்சு சமூகத்துக்கு நலனாகும்னு சொல்லி குறிப்பிட முடியாது. அவ்வாறு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கினால் அது தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாகத்தான் வரும். கிஃப்டாக வழங்கலாம். ட்ரஸ்ட் உருவாக்குறது தான் நாங்க இங்க பார்க்கணும். அடுத்த வழக்கு ரீ ஸ்டான்ஃபோர்ட். ரீ ஸ்டான்ஃபோர்ட் என்ற வழக்குல வந்து ஒரு டிக்ஷனரி ஒன்றை உருவாக்குறது வந்து இந்த கல்வி முன்னேற்றத்துக்கான நம்பிக்கை பொறுப்புன்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டது. அதாவது டிக்ஷனரி ஒன்றை உருவாக்குறது வந்து அதுல கல்வி முன்னேற்றம் என்ற தேவைப்பாடு பூர்த்தி செய்யப்படுது. அதாவது ஒரு டிக்ஷனரி உருவாக்குன்னு சொன்னா அது பொதுமக்கள் நலனுக்காகத்தான் இருக்கும். சோ அதனால அது வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி இந்த ரீ ஸ்டான்ஃபோர்ட் என்ற வழக்குல தீர்க்கப்பட்டது. ரீலோப்சன் ஒரு வழக்கு இருக்குது. இது 1931ல தீர்க்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை ரீட் பண்ணி பாருங்க. இதுல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா லண்டன் ஜூலாஜிக்கல் சொசைட்டிக்காக வழங்கப்பட்ட நிதி வந்து அந்த சொசைட்டியில இருக்கிறவங்களோட கல்வி முன்னேற்றத்துக்காக வழங்கப்பட்டதால இதுவும் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்குள்ள வரும்னு சொல்லி இந்த வழக்குல தீர்க்கப்பட்டது. இதுல ஃபேக்ட் என்னன்னு சொல்லி ரீட் பண்ணி பாருங்க. அடுத்த வழக்கு ரீ ஷேக்ஸ்பியர் மெமோரியல் ட்ரஸ்ட்.
இந்த வழக்குல வந்து ஒரு நாடகம் ஒன்றுல நடிக்கிறதுகளுக்காக வழங்கப்படுகின்ற நிதிகளும் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்குள்ள வரும். அதாவது கல்வி முன்னேற்றம், அறிவு முன்னேற்றத்துல நாடகம், கலை அப்படி எல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த அந்த விடயத்தை உள்ளடக்கி இது ஒரு தர்ம நம்பிக்கை பொறுப்பாக கல்வி முன்னேற்றத்தை செய்யறதால தர்ம நம்பிக்கை பொறுப்பாக இந்த ஷேக்ஸ்பியர் மெமோரியல் ட்ரஸ்ட் என்ற வழக்குல தீர்க்கப்பட்டது. அடுத்த வழக்கு இன்கார்பரேட்டட் கவுன்சில் ஆஃப் லோ ரிப்போர்ட்டிங் ஃபார் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் வெர்சஸ் ஏஜி. Incorporated Council of Law Reporting for England and Wales versus AG 1972ல தீர்க்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல வந்து பொதுமக்களோட அறிவை மேம்படுத்துவதற்காக சட்ட அறிக்கைகளை வெளியிடுவதற்காக செய்யப்பட்ட நம்பிக்கை பொறுப்பும் தர்ம நம்பிக்கையாக கொள்ளப்பட்டது. அதாவது சட்ட அறிக்கைகளை வெளியிடுறது நோக்கம் என்ன? அறிவை முன்னேற்றது. அது எல்லாருக்கும், பொதுமக்கள்ல எல்லாருக்குமே பலன் கிடைக்கும். சோ இது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் இந்த இன்கார்பரேட்டட் கவுன்சில் ஆஃப் லோ ரிப்போர்ட்டிங் ஃபார் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் வெர்சஸ் ஏஜி வழக்குல தீர்க்கப்பட்டது. அதாவது சட்ட அறிக்கைகளை வெளியிடுவதற்கான நம்பிக்கை பொறுப்பும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொல்லி இந்த வழக்குல தீர்க்கப்பட்டது. மிஸ், அந்த ஷேக்ஸ்பியர் அந்த அதற்கு சொல்லுவீங்களா? அதாவது ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்காக அல்லது ஏதாவது கலை அந்த மாதிரி விஷயங்களுக்காக வழங்கப்படுகின்ற ஃபண்ட் வந்து அதுவும் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அது தொடர்பாகத்தான் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்காக அந்த ஃபண்டுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் வந்து இந்த நாடகம், கலை, இலக்கியம் அதெல்லாம் கல்வி என்றதுக்குள்ள வரும் என்றதால் நாடகம் என்றதும் கல்விக்குள்ள வரும். கல்வி அறிவை முன்னேற்றத்துக்காக சொல்லி அந்த பேஸ்ல தான் இது பார்க்கப்பட்டு அதுவும் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஷேக்ஸ்பியர் மெமோரியல் ட்ரஸ்ட் வழக்குல. அதை இப்படி எழுதலாம். உங்களுக்கு நாடகம் மற்றும் நடித்தலுக்கான ஆதரவும் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இந்த வழக்குல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நாடகம் நடித்தல் என்றது வந்து கல்வி என்ற தேவைப்பாட்டை பூர்த்தி செய்வதால. அடுத்த வழக்கு ஹாப்கின்ஸ் என்ற வழக்கு. இது 1965ல தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்குல ஜஸ்டிஸ் வில்பர்ஃபோர்ஸ் என்பவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, கல்வி முன்னேற்ற மன்றத்துக்குள்ள ரிசர்ச்சுக்காக உதவி செய்யறதும் வரும்னு சொல்லி ஜஸ்டிஸ் வில்பர்ஃபோர்ஸ் வந்து இந்த ஹாப்கின்ஸ் என்ற வழக்குல வந்து குறிப்பிட்டு இருக்கிறாரு. அதாவது கல்வி முன்னேற்றம் என்ற விடயத்துல ரிசர்ச்சும் உள்ளடங்கும் சொல்லித்தான் இந்த ஹாப்கின்ஸ் வழக்குல குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது ரீமேரியட் சொன்ன வழக்கு. இந்த வழக்கு 1915ல தீர்க்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல ஒரு பாடசாலைக்கு வந்து ஒரு அந்த பாடசாலையில அந்த விளையாட்டை மேம்படுத்துவதற்காக ஒரு கொடையொன்று வழங்குவதற்காகத்தான் இந்த ட்ரஸ்ட் செய்யப்பட்டது. இந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னன்னு சொன்னா கல்வி என்றதுக்குள்ள விளையாட்டும் உள்ளடக்கிறதால விளையாட்டொன்றை மேம்படுத்துவதற்காக செய்யப்படுற ட்ரஸ்டும் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக கொள்ளப்படலாம் என்று இந்த வழக்குல ரீமேரியட் என்ற வழக்குல தீர்க்கப்பட்டது.
அடுத்த வழக்கு IRC versus மேமுலன். இந்த வழக்கிலையும் விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட கொடையானது இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்குள்ள வரும்னு சொல்லி இந்த வழக்குல IRC versus மேமுலன் என்ற வழக்கிலையும் தீர்க்கப்பட்டது. அதாவது யூகேல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாட்டுகளை மேம்படுத்துறதுக்காக பிள்ளைகளுக்கு கொடை ஒன்று வழங்கப்பட்டது. இந்த கொடை வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்டாக கொள்ளப்படலாம்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுன்னு சொன்னா விளையாட்டும் இந்த கல்வி என்ற நோக்கத்துக்குள்ள வரும். அடுத்த வழக்கு ரீடுப்ரிசஸ் டீட் ட்ரஸ்ட் என்ற வழக்கு 1945ல தீர்க்கப்பட்டது. இது சதுரங்க விளையாட்டை வந்து மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட கொடைக்காக செய்யப்பட்ட ட்ரஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக கொள்ளப்பட்டது. திருப்பி சொல்லுங்களேன். அதாவது ஒரு பாடசாலையில சதுரங்க விளையாட்டை வந்து மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட ஒரு கொடை தொடர்புல ஒரு ட்ரஸ்ட் ஆக்கப்பட்டது. அந்த ட்ரஸ்ட் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்டாக தீர்க்கப்பட்டது. என்னன்னு சொன்னா சதுரங்க விளையாட்டும் ஒரு கல்வியை முன்னேற்றத்துக்கான ட்ரஸ்ட் மாதிரி கல்விக்குள்ள விளையாட்டும் உள்ளடக்கப்படலாம் என்றதால இதுவும் ஒரு கல்வி முன்னேற்றம் என்ற தேவைப்பாட்டை பூர்த்தி செய்து சோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொல்லி தீர்க்கப்பட்டது. இந்த கேஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பாடசாலை இருக்கிறதால பொதுமக்களின் ஒரு பகுதியினர் என்ற தேவைப்பாட்டை அது பூர்த்தி செய்யும். பொதுமக்கள் எல்லாரும் அல்லன்னு சொன்னா பொதுமக்களில் ஒரு பகுதியினர் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சோ இந்த குறிப்பிட்ட ஒரு பாடசாலை இப்ப யூகேல இருக்கிற குறிப்பிட்ட பாடசாலைகள சில பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. IRC versus மேமுலன்ல நீங்க கேஸ ரீட் பண்ணி பார்த்தா இந்த சில பாடசாலைகளோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. சோ இது வந்து ஒரு பொதுமக்களில் சிலர் என்ற தேவைப்பாட்டை பூர்த்தி செய்யறதால இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்குள்ள வரலாம்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்குது. இந்த ரீடுப்ரிசஸ் டீட் ட்ரஸ்ட் என்ற வழக்குல அதாவது நிறைய பாடசாலைகள்ல இந்த இளம் பிள்ளைகளோட சதுரங்க விளையாட்டை மேம்படுத்துறதுக்காக தான் ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு இருக்குது. பொதுமக்களில் ஒரு பகுதியினர் என்ற தேவைப்பாட்டை இது பூர்த்தி செய்யும். அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது சமயத்த முன்னேற்றத்துக்கான ட்ரஸ்ட் தான். ஸ்ரீக்கு லீகல் மெத்தடும் இருக்கிறது என்றதால இதோட இன்றைக்கு முடிச்சு கொள்வோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க இதுல தொடர்ச்சியை பார்ப்போம். நாங்க சிலபஸ கவர் பண்ணினோம்னு சொன்னா இப்படி ஆன்லைன்லயே கண்டினியூ ஆனோம்னு சொன்னா நாங்க பேப்பர்ஸ் செஞ்சு பார்ப்போம். நிறைய பேப்பர்ஸ்ல தான் உங்களுக்கு இருக்குது ஆன்சர் எழுதுற மெத்தட் தெரியாம இருக்குது. நீங்க அப்படி ஆன்சர்ஸ் எழுதுறேன்னு சொன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இன்னைக்கு படிச்சது வரையிலையும் உங்களுக்கு ஏதாவது பாஸ் பேப்பர் கொஸ்டின் செஞ்சு பார்க்க விருப்பம்னு சொன்னா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது இருக்குறேன்னு சொன்னா நான் அதுல கமெண்ட் பண்றேன். நீங்க என்னென்ன உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி நாங்க எழுதி பார்ப்போம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன சிலபஸ் முடித்து இருக்கிறது என்றதால எல்லாம் முடிச்சுட்டு தான் எங்களுக்கு பேப்பர் செய்யலாம். நாங்க லீகல் மெத்தட் 3க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல இன்றைக்கு 7 மணி சொன்னா ஒரு கொஸ்டின் நாங்க செஞ்சு பார்ப்போம். நீங்க டைம் இல்லைன்னு சொன்னா நாங்க படிக்கிறதுக்கு சில டாபிக்ஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு நாங்க கேள்வி ஒன்று செஞ்சு பார்ப்போம். அந்த ஆன்சர்ஸை நீங்க அனுப்புங்க. அப்ப ஏதாவது உங்களுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். கமெண்ட்ஸ் ஏதாவது பார்த்து எனக்கு இடையில கட் ஆயிட்டு மேம். என்னடா அந்த ஃபலில் அப்துல் கபூருக்கு முன்னால 2-3 கேசஸ் சொல்லி இருப்பீங்களா? அதற்கா திரும்ப ஒருக்கா சொல்ல முடியுமா ப்ளீஸ்?
நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணி விடுறேன். இந்த கேஸ் எல்லாம் டெஸ்ட்ல முன்னுக்கு இருக்கு. பழைய கேஸ்